ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து அன்னையிடம் இன்றைய தியானத்திற்கு பிரார்த்தனை செய்யலாம். தாயே, இப்பிரபஞ்சத்தை பாதுகாக்கும் எங்களின் ஆதி சக்தியான எங்களின் தாயான தாங்கள் தயவு செய்து எங்களின் இருதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். யோகிகளின் நல்வாழ்வை பாதுகாப்பவரான தாங்கள் எங்களது நன்மைக்காக எங்களுக்கு எங்களின் தியான நிலையில் எங்களை உயர்த்துகிறீர்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அச்சமற்ற தன்மையை அகற்றி எங்களுக்குள் தங்களின் அன்பையும் ஆனந்தத்தையும் புரிய வைக்கிறீர்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात्
त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் இடது பிங்களான் நாடியில் இருக்கின்ற ஏற்ற தாழ்வுகளை அகற்றிவிடுங்கள். தாயே, தங்களின் கடல்கள் கரையை சுத்தப்படுத்துவது போல எங்களின் இதயங்களை தூய்மைப்படுத்துங்கள். எங்களின் கவனத்தை ஈர்க்கும் தேவையற்ற விஷயங்களிலிருந்து எங்களை காத்தருளுங்கள். தாயே, எங்களின் நாடிகளிலும் சக்கரங்களிலும் இருக்கின்ற அனைத்து விதமான தேவையற்ற குணங்களை அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தந்தருளுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदि भूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடாநாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவர். எங்களுக்குள் இருக்கின்ற தூய்மையற்ற ஆசைகளை அகற்றிவிட்டு தங்களின் தூய விருப்பத்தை நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மன சஞ்சலத்தையும் சோம்பேறித்தனத்தையும் அகற்றிவிட்டு எங்களுக்குள் நல்லதொரு நிலைப்பாட்டை உணர வைப்பதுடன் எங்களின் ஆத்மாவை உணர வைப்பவரும் தாங்களாவீர். தாயே, தயவு செய்து நாங்கள் எப்பொழுதும் இறைவனோடு இணைந்த நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். கவனத்தை இடது நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, ஸ்ரீ மகா சரஸ்வதியாகவும் ஸ்ரீ ஹனுமராகவும் எங்களின் பிங்களா நாடியில் வீற்றிருக்கும் தாங்கள் எங்களுக்குள் எங்களின் ஆத்மாவை உணர வைத்திடுங்கள். தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை அம்மா. தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற நான் என்ற அகங்காரத்தை அகற்றிவிடுங்கள். எங்களின் செயல்கள் அனைத்தும் தூய்மையானவும் தர்மத்துடனும் இருப்பதுடன் அச்செயல்களுக்குரிய சரியான பாதையை காட்டி அவற்றை செயல்படுத்தக்கூடிய சக்தியை அளிப்பவர் தாங்களாவீர். தாயே, தயவு செய்து நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இறைவனோடு இணைந்திருக்கின்ற அந்த ஆனந்த நிலையை தந்தருளுங்கள் அம்மா. கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, ஸ்ரீ மகாலட்சுமியாகவும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகவும் வீற்றிருக்கும் தாங்கள் எங்களின் அனைத்து விதமான தூய்மையற்ற கவனத்தையும் மாயைகளையும் அதிகப்படியான சிந்தனைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிட்டு நாங்கள் யோகாவின் பரிசுத்தமான நிலையை அடைவதற்கும் அதன் மூலம் எப்பொழுதும் தங்களின் இணைப்பிலேயே கவனத்திலேயே இருப்பதற்கும் அருள் புரியுங்கள் அம்மா. தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற
சமநிலையற்ற தன்மைகளை அகற்றிவிட்டு நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். கவனத்தை பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற நிலையை தன்மையை நிலைநிறுத்துங்கள். தாயே, கடவுளை தேடுபவர்களுக்கு நம்பிக்கையின் ஆதாரமாக இருப்பவர் தாங்களாவீர். தங்களுடைய அனுமதியின் படிதான் எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு கிடைக்கிறது. அதன் மூலம் எங்களின் கவனத்தை மீட்டெடுப்பவரும் எங்களுக்குள் திருப்தியை நிலைநிறுத்தி எங்களின் கவனத்தையும் தூய்மைப்படுத்தி தங்கள் தூய அன்பினை எங்களுக்கு உணர வைப்பவர் தாங்களாவீர். தாயே, ஸ்ரீ கணேசரின் சொரூபத்தில் இருக்கும் தாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஞானத்தையும் தூய்மையையும் மங்களகரத்தையும் தயவு செய்து எங்களுக்குள் நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாங்களே ஓம்காரா. ஓம்காராவின் ஓசையின் ஒளியின் மூலமாக கிடைக்கின்ற இறை ஆனந்தத்தை, அமைதியை தயவு செய்து எங்களுக்குள் நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் எங்களின் ஆத்மாவை தயவு செய்து உணர வைத்து நிலைநிறுத்துங்கள். நாங்கள் எப்பொழுதும் ஸ்ரீ கணேசரின் கவனத்தில் இருக்கவும் எங்களை ஆசிர்வதியுங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமஹ. கவனத்தை நமது மூலாதாரத்தில் வைத்து அன்னையின் சொற்பொழிவு நேற்றைய தொடர்ச்சியை நாம் இப்பொழுது கேட்போம். The abusive nature of people. First of all, we should see that how our conditioning takes over our innocence. It makes you extremely ritualistic. Even in Sahaja Yoga, I have seen, I have heard also, that people are extremely
all. Where is it? Ritualistic. Now the ritualism is like this, that you have to say something 3 times, you say 3 times, 7 times, like tied up people. I have seen some Sahajogis like that. And some Sahajogis, I think they must be bhutish, get frightened with me. What is there to be frightened of me? Because they are bhutish, they are getting frightened. Otherwise, why should you? I love you all, and you won't find a greater, mild guru than myself. I don't think so. But they are afraid. Even if you look at them, they'll not smile, they'll be afraid. What wrong have you done? You have become Sahajogis. They are so ritualistic in everything. So one should understand a difference between a protocol and ritualism. An innocent child knows the protocol. I remember there was a child who came to see me in Oxted. And I said, let's go upstairs. So it was a small little staircase of wood. He said, what? Is she going to go up without a red carpet? This came into his head, you see. So for children, you see, innocent children, the worship, everything is not ritualistic, it is heartfelt. You feel it from the heart. How to do the worship? How to show your love is very sweet way an innocent person does it. While a person who is very ritualistic, he may even beat another person because, why did you do this? You should not have put camphor in it. Why did you put the camphor? So it's very wrong. There's nothing wrong. If you do it with your heart, with your open heart, innocently, anything is all right. It is the open heart which is necessary, not the closed heart. Why did you do it? Why did you do it? Where did you see it? What happened? Nothing. Now you are in the kingdom of God. And here there are no such rules and regulations that you should be ritualistic. But everything has a double style. Now I say you need not be ritualistic. So, once I went into an ashram, I found everything was just like a pigsty. I said, what's this? Is this an ashram? Or what is it? So they said, Mother, you told us that you have to be innocent and you don't have to be ritualistic. So we thought, throw all the things wherever you feel like, what is there to be ritualistic? It's a very common thing with all the ashrama people, leaders tell me that Sahajogis have no sense at all of looking after the cleanliness of the ashram. They are least bothered. If it is their house, they look after. But if it is an ashram, they do not. It's very surprising. And I have seen, or I have heard, that the ashrams of bhutish and false gurus are absolutely spick and span. Really. It's very surprising. And even here in Kabera, people were telling me that they are living like animals. I said, animals are innocent, you know. You go into a jungle now, I don't know, we are going to take you this time, into a jungle. You will have no smell, no horrid things to see, nothing. It's very clean, spick and span, all the time.
But you put one human being, you will immediately know there has been a human being. They have their own systems of keeping things clean. Even the tiger, who is an innocent thing, up to animal stage you are innocent. He has his own styles. I don't know if you know about a tiger or not, but a tiger will kill an animal because he has to eat after all. He's supposed to only eat animals, he doesn't eat grass. What to do? He's not a vegetarian. God has made him like that. So he accepts. Now he goes and kills the cow or anything. Then he leaves his kill there for the blood to ooze out. Nobody will touch that. Nobody. Because he is really the king, not out of fear, but a protocol. Then next day he goes, he eats, then his family eats and all that, and finished for the whole month. They come out. Then the lower animals start going there. Like you have, I don't know what you call them. I miss in English. I don't know if they have leopards. Leopards and all these animals come out. And they start eating. Then even lower and lower till the birds. Still the crow, they stay back. Last are crows. Can you imagine? Such a system there. They go all the way from Siberia to Australia. How do they manage? Think of it. What gives them direction is innocence. And the innocence is magnet. It's a magnet. So actually it's a magnet. In a human being, you do not find a magnet because it has now evolved so much, but it starts just like a magnet. So they know which is north, which is south, east and west. Even a little bee, you find, and put a mark on it. It goes to the place from where it has come. How does it find? Its own way. Is the innocence is like a magnet, acts like a magnet. Even in the fishes. Just imagine how fishes have direction. We don't have. Human beings can be lost. Many times I am lost with so many drivers I've had. So many times I've been lost. But animals never. If you take a dog and you don't want the dog, you leave him about, say, 50 miles away, he'll come back. How does he find the way? So, their qualities which are built in within them through their innocence are actually the qualities of electromagnetic force and also pranava. That is, when electromagnetic force is charged with Ganesha's principle. That's why they are so systematic. They are so clean. They are so sensible. But they are not ritualistic. They are not ritualistic. Whatever God has given them, they have accepted, they are bound by that. They are bound and they live with that boundary. Even if you go up to the stage of animals which live with human beings, they too are very affectionate. They just want love, nothing else. See, one day if you do not care for your dog, he will just not eat his food. Not eat his food. You wouldn't care for the food.
It is so remarkable, even I have seen among children, how they just want love. They don't accept anything else but love. But as soon as they start growing up, you see, especially in a materialistic world, then the whole materialism comes. So the second way we kill our children's innocence is putting materialistic ideas into their heads. Of course, the media is there, which is selling nowadays a teddy bear which has a birthday. Teddy bear has a birthday. Can you imagine? So everybody is buying teddy bear with a birthday. Because the parents don't want to be in the company of children. So they get some sort of a toys, this, that. One or two is all right. I put them with the toys, with the television on, now sit down. Children start becoming naturally materialistic. They start asking for things and for demands of such kind that sometimes one is surprised. You take a Western child to the market and you had it. But you take Indian children, they'll never take anything. Really, it's so difficult to make them, at least I have seen my own grandchildren and others. You take them, it's a headache to buy even another pair of shoes for them. No, but we have one, why do you want to buy another? Baba, that will go give way. No, we can come here. How? We can come in the car or else we can walk. But you will have no shoes, nothing. One is all right. Why to have two? You give them money, they'll buy one small little thing and come. You see, it is the whole tradition of materialism which has brought this innocence to a stop. Then a child starts growing in the same materialistic way. He starts judging people like how many cars you have. See, they are so stupidly materialistic that I went to Boston and the television people asked me how many Rolls Royces you have. I said, I don't have any. They said, we are not interested, you are not in the business. This is what is now the mind of people in the West who have grown up. But even the children, today they want this, tomorrow they want that. All the time there's a competition for materialistic things. Asking for this, asking for that. Just imagine what a race will be there after some years when there'll be just people who will be only worried about collecting things and buying things. I mean, buyers and sellers, nothing else. So you have to be very careful with your children that you do not pamper them. Do not get too much worried about them. Do not keep them on materialistic level. Find out. If they are going on a materialistic level, bring them down. It's very simple to do that. And one has to work it out because we have to save our children and their innocence. Now for the other Sahajogis who are grown up and who are very mature. They are very innocent, I must say. I must admit that they are very innocent compared to the society that is around, no doubt. One has to really admire the way they have become so innocent, the way they are understanding this divine music and all that is really creditable. But still, this innocence, if it is not spread, if this innocence doesn't work out, then it will rust. You will not grow. Your IQ will be less than the others, I can tell you this. They are growing in materialism, all right. Their IQ is growing in materialism.
But your IQ will not grow unless and until you spread this innocence around. Now you know how to do it. It is the power of Kundalini with the help of Sri Ganesh. He helps you at every chakra. I have written that he is the Vice Chancellor of every university where he has to stamp. He is at every point. But you have to understand that this has to spread. It has to become collective. It has to flow. So, to become that, what should we do ourselves? That we should try to organize programs. While people will be enamored by your innocence, no doubt, they'll be surprised, how are you so innocent? How can you be so nice in these modern times? No doubt about it. But in that, doing that so, try to be innocent yourself. You should not be cunning, you should not be smart. You should not try to show that you are very brilliant or anything. Because the ego might in between come and try to put ideas into your head. It's better to show that you are innocent and to be innocent inside. The whole inner being can be really charged with the energy of Sri Ganesh, no doubt. And the outer life becomes innocent. Becomes innocent. I don't know banking, I don't know money, I am quite bad at everything, all right, at worldly things. But I'm not cunning, I'm not sort of smart, as you can see. But still things are working out because of the inner power that one has. So depend on your inner power and manifest it outside. Inner being, which is Ganesha, is the same in all of us. The whole system is the same in all of us. Chakras are the same in all of us. Only thing, we have to keep our innocence absolutely free of all this worldly nonsense like a fashion, this, that. Immediately you will find that your being will manifest. Being will manifest. Now just think of a simple thing like that. I am an Indian. And nobody knows me. But whenever I have my lecture, I have at least 5,000 to 6,000 people. How? How do they come to my lecture like that? Anywhere in the whole world, minimum. Sometimes even much more. What's so special? So when handling the people, we are Sahajogi's, we are saints. We have to talk to them like saints. We have to behave like saints. And they should in no way feel that we are cunning or we are interested in something else. So, once you start doing that, flowing your innocence, all the gods and goddesses will help. Your creativity will be 1,000 times more than normal. Everybody has to think how we are going to spread it. Like I was happy to know that in America, of all the places, they have got hold of the senators. Very good at it. Let us see if it works. So we have to find out all the ways and methods and all the styles which will behove a saint, not a politician or these days, of course, all the sports people are heroes. If you want to become a hero, you become a sportsman.
Not like that, but like a saint. And saintliness is respected, whatever may be the situation. Whatever may be the situation. Whosoever may be facing. Recently, when I was in Kiev, the leader's wife told me that, Mother, we had that old car of yours which we sold. We got so much money that we could buy a new car. Then we went to the factory to buy the new car. And they bought it. So outside the factory there's a mafia. Nowadays I think the Sicilians have reached there. So the mafia was standing outside. And they said, you have to pay so much money to us, in thousands. So they said, we have no money. Why? What do you do? This was his wife. She said, we meditate. Really? So you have no money? No. What about your children? They also meditate. She so innocently she was talking to them. They said that we saw their faces melting down. They said, all right, go. They forgot that they were supposed to get money out of that. Or they take the car. They confiscate the car or take the money. They said, all right, go. They told me this story. So, your simplicity always helps. Your innocence always helps. And it has such an impact, such an impact. I tell you that a personality, what we call in Sanskrit is a vigraha. Vigraha means a personality which has a coefficients. The person who is innocent has such a great coefficients that it can charm anybody. But first and foremost thing, that we have to be innocent. Not to so much worry about money, not to count everything, not to worry about food. But this is not to be done with deliberations but innocence. Where you sleep, what you do is not important to a saint. It lives the way one has to live. Because his nourishing point is innocence. And he doesn't get angry, he doesn't shout at people, nothing. Of course, at booths it may be that he has to shout like Christ did. But otherwise, he is a very peaceful, joyous, happy, humorous person. So today, at this puja, I would bless you with all the qualities of Sri Ganesha, except for his anger. May God bless you. साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. மெதுவாக நமது கவனத்தை நமது இடது சுவாதிஷ்டானாவிற்கு கொண்டு வருவோம். வலது கையை இடது சுவாதிஷ்டானாவில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தாங்களே ஸ்ரீ நிர்மல் வித்யா, தயவு செய்து எங்களின் கவனத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்கு தங்களின் அருளால் தூய அறிவின் நிலையை உணர்ந்திருக்கிறோம். தெய்வீகம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதற்கான முழுமையான அறிவை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். தாயே, நாங்கள் தெய்வீகத்தின் நுட்பத்தை புரிந்து கொள்ளும் பொழுது எது சரி எது தவறு என்கின்ற நிலையை எங்களுக்கு உணர்த்துகிறீர்கள். தாயே, எங்களின் கவனத்தை ஈர்க்கும் அனைத்து விஷயங்களிலிருந்தும் எங்களை காத்தருளுங்கள். தங்களின் தூய அன்பானது எங்களின்
இடது சுவாதிஷ்டான சக்கரத்தில் நிரம்பி அதன் மூலம் எங்களுள் ஒரு அமைதியையும் தூய்மையான கவனத்தையும் தூய்மையான அறிவையும் நிலைநிறுத்துங்களம்மா. மந்திரம் ஸ்ரீ நிர்மல் வித்யா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல் வித்யா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமஹ. நமது கவனத்தை இதே இடத்தில் நிலைநிறுத்தி ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवःस्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम्
अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நமது விசுத்திக்கு கொண்டு வருவோம். தாயி, தாங்களே ஸ்ரீ ராதாகிருஷ்ணா. தயவு செய்து எங்களுக்குள் சாட்சி பாவத்தை நிலைநிறுத்துங்கள். தாயி, எங்களுக்குள் பற்றற்ற நிலையை நிலைநிறுத்துங்கள். தாயி, ஸ்ரீ விஷ்ணுமாயா சக்தியுடன் விராட்டாவின் சக்தியானது பொருள் முதல்வாதம் மற்றும் அதன் தவறான ஈர்ப்புகள் அனைத்தையும் நாங்கள் பார்த்து அதிலிருந்து நாங்கள் விலகுவதற்கு உதவி செய்கிறது. தாயி, தயவு செய்து எங்களின் கவனத்தை தூய்மைப்படுத்தி எங்களை ஆக்கப்பூர்வமானவர்களாக மாற்றுங்கள். தங்களின் விராட்டாங்கனா சக்தியானது எங்களை இரக்கமுள்ளவர்களாகவும் மூளையின் திறனையும் மேம்படுத்தவும் அருள் புரியுங்கள். தாயே, எங்களின் ஐம்புலன்களை கட்டுப்படுத்துபவரான தாங்கள் எங்களின் பகுத்தறிவு திறனை மேம்படுத்துங்கள்.
யோகாவின் மகத்துவத்தை எங்களுக்கு உணர வைத்து எங்களை மாயையிலிருந்து விடுவிக்கிறீர்கள். எங்களுக்குள் இருக்கின்ற தவறான நம்பிக்கையை அகற்றுகிறீர்கள். தர்மத்தை புரிந்து கொள்வதற்கும் சமூகத்தை பாதுகாப்பதற்குமான தர்மத்தை தைரியத்தை நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். தாயே, எங்களின் விஷுத்தி சக்கரம் தங்கள் அன்பாலும் ஆசீர்வாதத்தாலும் நிரம்பி இருக்கட்டும். எங்களின் சகஜ யோகிகளுக்குரிய சகோதரத்துவ உறவு முறையானது தங்கள் அன்பால் ஆழமானதாகவும் உண்மையானதாகவும் இருக்க அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமஹ. கவனத்தை நமது விஷுத்தியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். अधरं मधुरं वदनं मधुरं नयनं मधुरं हसितं मधुरं हृदयं मधुरं गमनं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं वचनं मधुरं चरितं मधुरं वसनं मधुरं वलितं मधुरं चलितं मधुरं भ्रमितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं वेणुर्मधुरो रेणुर्मधुरः पाणिर्मधुरपादौ मधुरौ नृत्यं मधुरं सख्यं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गीतं मधुरं पीतं मधुरं भुक्तं मधुरं सुप्तं मधुरं रूपं मधुरं तिलकं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं करणं मधुरं तरणं मधुरं हरणं मधुरं रमणं मधुरं वमितं मधुरं शमितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गुञ्जा मधुरा माला मधुरा यमुना मधुरा वीची मधुरा सलिलं मधुरं कमलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गोपी मधुरा लीला मधुरा युक्तं मधुरं मुक्तं मधुरं दृष्टं मधुरं शिष्टं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गोपा मधुरा गावो मधुरा यष्टिर्मधुरा सृष्टिर्मधुरा दलितं मधुरं फलितं मधुरं मधुरा
मधुराधिपतेरखिलं मधुरम् मधुराधिपतेरखिलं मधुरम् मधुराधिपतेरखिलं मधुरम् इति श्रीमद्वल्लभाचार्यकृतं मधुराष्टकं सम्पूर्णम् साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாயே, எங்களுக்கு இறை ஆனந்தத்தை உணர வைத்து அதன் மூலம் எங்களின் தியானத்தில் நாங்கள் ஆழமான அமைதியான நிலையை அடைவதற்கு அருள் புரிந்துள்ள எங்களின் தாயான தாங்கள் எப்பொழுதும் நாங்கள் சமநிலையிலிருந்து தியான நிலையிலேயே இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ பரம சைத்தன்ய வர்ஷினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ பரம சைத்தன்ய வர்ஷினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. நமது கவனத்தை இதே தியான நிலையிலிருந்து தொடர்ந்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த ஆழமான அமைதியான தியான நிலையை தந்ததற்கும் தங்களின் அன்பை எங்களுக்கு உணர வைத்தமைக்கும் எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினை எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.